வணக்கம் நேர்களே. இன்றைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம குலதெய்வத்தை நம்ம உடலில் இறங்க செய்யக்கூடிய ஒரு மந்திரத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, மந்திரங்கள் எந்திரங்கள் மை விஷயங்கள்லாம் சொல்லி நம்ம தெய்வத்தை நம்ம உடலை இறங்க வச்சோம்னா நீடிச்சு தங்காதுன்னு சொல்லி சில பேர்களோட கருத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சில பேர்களுக்கு ரத்தம் ஒத்து போயிருக்கும், சரிங்களா? தெய்வங்களுக்கு பிடிச்சமான ரத்த வகையை சேர்ந்தவங்களாக இருப்பீங்க. மீண்டும் தானாக அருளாடி இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் வேற ஒருத்தங்க நம்ம வீட்டில் பெரியவங்க அருளாடிகளாக இருந்திருப்பாங்க, சாமியாடி இருந்திருப்பாங்க. அவங்க தெய்வத்திட்ட வேண்டி மனமாற கேட்டிருப்பாங்க, என் மேலே அருளாடி இருக்கிற மாதிரி என்னோட பையன் மேலே அருளாடி இருப்பா இரும்மான்னு சொல்லிட்டுன்னு ஒரு அன்பு கட்டளை போட்டிருப்பாங்க. அந்த கட்டளைக்கு பேர் அன்புக்கு இணங்க தெய்வமாகப்படுது அவங்க மேலே அருளாடி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கும். மீண்டும் நம்மளுக்கு என்னதான் முயற்சி பண்ணி தெய்வங்கள் வராத பட்சத்துக்கு இந்த மந்திரங்களை நம்ம பயன்படுத்தி விரத முறைகளிலிருந்து நம்ம ஜபிச்சு தெய்வங்களை அழைச்சோம்னாக்க தெய்வங்கள் கட்டாயம் நம்ம உடலில் இறங்கும். அதில் நம்ம ஒரு மாற்று கருத்து எதுவும் சொல்ல முடியாது. எந்த கட்டுக்காரியங்கள் இருந்தாலும் அந்த கட்டுக்காரியங்களை அகற்றிக்கிட்டு தெய்வமாகப்படுது உடலில் இறங்கும். இறங்கி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை முன்கூட்டியே சொல்லும். நடக்கப்படுற விஷயங்கள் முன்கூட்டியே சொல்லும். நடக்கக்கூடிய ஒரு தீங்கு விஷயங்களையும் முன்கூட்டியே காட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ நம்ம கருப்பு தெய்வங்களை நம்ம உடலில் இறங்க செய்கிறதுக்கு பேரை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம் பூஜைகளில் உட்கார்ந்து. அது போல தான் இந்த மந்திரங்களும் அந்த வகை போல தான் இருக்கும். அதன் போல தான் இருக்கும் மந்திரங்களும். ஓம் கருப்பு சுவாமியே நமக, ஓம் பாவனராயினே நமக, ஓம் முத்தாரமணி நமகன்னு சொல்கிறேங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரு விதமான மந்திர பொருட்களாக தான் மாறி போயிடும். மீண்டும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஓம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் க்ளேம்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது தெய்வங்களுக்கு பிடிச்சமான ஒரு வசிய சொற்கள் இதெல்லாம். இப்போது தெய்வத்தை நம்ம ஒரு குழந்தைய நம்ம கொஞ்சம் கூப்பிட்றோம் பார்த்தீங்களா, வாடா தங்கம், வாடா செல்லம், வாடா அழகுன்னு கூப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெய்வங்களோட மனுஷை ஒரு மாதிரி அன்புல திளைக்க வைக்கக்கூடிய ஒரு சொற்கள் தான் இந்த மந்திரங்கள், சரிங்களா? அதனால் அதுக்கு இதுக்கு நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். தெய்வத்தை கூப்பிடக்கூடிய முறைகள் தான் மந்திரங்கள். அதனால் நீங்கள் இதுக்கும் அதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டு மனசு வேதனைப்பட்டுக்க வேண்டாம். பெயர்களை சொல்லி கூப்பிட்றது ஒன்று தான், இந்த மந்திரங்களை சொல்லி கூப்பிட்றது ஒன்று தான். மை விஷயங்கள், ஏன்னா மந்திரம் கால் மதி முக்கால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல் மந்திரங்கள் எந்திரங்கள் மூலிகை மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தி தெய்வத்துக்கு உண்டான படையில போட்டுக்கிட்டு நம்ம கூப்பிடும்போது தெய்வம் அதி விரைவில் வந்துடும் நம்மக்கிட்ட. நம்மளுக்கு பிடிச்சமான பொருட்களை நம்மளை சாப்பிட சொல்லி வச்சுக்கிட்டு சாப்பிடுவாப்பான்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா, வீட்டில் நம்மளுக்கு பிடிச்சமான பொருட்களை செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த தெய்வங்களை கூப்பிடக்கூடிய முறைகள். அதனால் இந்த மந்திரங்கள் எந்திரங்களை வச்சு கூப்பிடுறது தவறான விஷயம் சொல்லிட்டுன்னு நினைக்காதீங்க. அதில் ஒரு விதமான பாதிப்பும் இல்லை. ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி சக்திகள் தான் இருக்கும். நீங்கள் மந்திரங்கள் சொல்லி எடுத்து அழைக்கக்கூடிய தெய்வத்தை யாராலையும் கட்ட முடியாது. யார் கட்டினாலும் உங்கள்கிட்ட தானாக தேடி வந்துடும் தெய்வம். அந்த கட்டுகளை காட்டி கொடுத்து ஏதாவது சரி பண்ணு சொல்லி உங்களுக்கு காட்டி கொடுத்து மீண்டும் உங்களோட இறங்கிற மந்திரங்கள் சொல்லி நீங்கள் அழைச்சிங்கனாக்க தெய்வத்தை விருது சரியா? கொஞ்சம் இப்போ தானே ஆடி இருக்கக்கூடியது, இயல்பாக ஆடி இருக்கக்கூடியது அவ்வளோ திறம்பட சக்தியாக இருக்காது. எந்த நேரத்தில் விலகி போனாலும் போயிடும் தெய்வம் நம்மளை விட்டு. அதனால் இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தி தெய்வத்தை நம்மக்கிட்ட எப்படி நம்ம கொண்டு வரலான்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு உண்டான மந்திரத்தை பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய நாளோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ வளர்பறை ஞாயிறாக இருக்கணும், அல்லது வெள்ளி செவ்வாய், வளர்பறை வெள்ளி வளர்பறை ஞாயிறு வளர்பறை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்குங்க. தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தோட கோயிலுக்கு போங்க, போயிட்டு பூசை விடுங்க. தெய்வத்துக்கு பூசை விட்டுட்டு தெய்வத்தோட கோயிலிருந்து கொஞ்சம் போல் குங்குமம், மஞ்சள், விபூதி, எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சாமிகிட்ட முதல்ல நீங்கள் முறையிட்டு வேண்டிக்குங்க, கோரிக்கை வச்சுக்குங்க. இத்தனை நாள் நான் விரதம் உன்னை அழைக்க போகிறேன், என் உடலில் இறங்கி எனக்கு உண்டான நல்லது கெட்டது விஷயங்கள்லாம் சொல்லி எனக்கு அனுகிரகம் செய்யப்பா சொல்லிட்டுன்னு சொல்லி நீங்கள் உடலில் வர சொல்லி நீங்கள் கேட்கணும்.
அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவா ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, ஒரு தெய்வத்தை நீங்கள் மனமாற வேண்டிக்கிட்டு அதுக்கு பொங்கல் வச்சு, ஆனால் முதல் பூஜை ஆரம்பிக்கும் போது சைவ பலி வந்து கொடுக்கக்கூடாது, அசைவ பலி விஷயங்கள் மட்டும் கொடுக்கக்கூடாது. பூஜை முடித்து நீங்கள் பூஜை ஆரம்பித்து 48வது நாள் தான் நீங்கள் தெய்வத்துக்கு பலி கொடுக்கணும். நீங்கள் வந்து 11 நாள் விரதம் இருக்கலாம். அதாவது 11 நாளோ அல்லது 21 நாளோ 40 நாட்களோ நீங்கள் எந்த நாளும் எத்தனை நாள் உங்களை விரதம் இருக்க முடியுமோ அத்தனை நாட்கள் வந்து கோரிக்கை நீங்கள் வந்து தெய்வத்தில் வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க. விரதம் வந்து கூட போகிறேன், என்னோட உடலில் வந்து இறங்கி எனக்கு அனுகிரகம் செய்ய பண்ணுன்னு சொல்லணும். பூசியை வந்து விட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த நாட்டு மருந்து கடைகளில் வந்து பொம்மைகள் வந்து கிடைக்கும். ஆண் பாவை பெண் பாவைன்னு கிடைக்கும். சின்ன சின்னதாக பொம்மைகள் வந்து கிடைக்கும் செம்பில். அந்த மாதிரி நீங்கள் எத்தனை நாள் விரதம் இருக்க போகிறீங்களோ அத்தனை நாளைக்கு ஒவ்வொரு பொம்மை கணக்குக்கு. இப்போ 48 நாள் 48 பொம்மை, ஆண் பொம்மை. இப்போ ஆண்கள் வந்து ஆண் பொம்மை வாங்கிக்கிங்க, பெண்கள் வந்து பெண் பொம்மை வாங்கிக்கிங்க. 11 நாளுனாக்கா 11 பொம்மை வாங்கிக்கிங்க. வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் வந்து வச்சுக்கிங்க, உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு தனி அறைக்கு போயிட்டு உங்கள் உச்சங்கால்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பொம்மை முழுக்க வந்து தடவி எடுத்துக்கங்க. 7 முறை தடவி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் தெய்வத்துக்கு விளக்கி தேய்ச்சிருப்பீங்க இல்லையா, அது விளக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு தெய்வத்துக்கு முன்னே படையல் போடுங்க. உங்களோட பூஜை அறையில் ஃபோட்டோ வச்சுருப்பீங்களா, தெய்வத்தோட ஃபோட்டோ, அதுக்கு முன்னே படையல் போட்டுங்க. அவள் பொறி கடையில் ஊதுபத்தி சாம்பிராணி பொங்கல் விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன மனசுக்கு தோணுதோ அதை வச்சுக்க. சைவ விஷயங்களை வந்து பார்த்துக்குங்க, அசைவம் வந்து வீட்டில் சேர்க்கக்கூடாது. பார்த்து எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலான்னாக்க, இப்போது இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே குளிப்பீங்க இல்லையா, குளிக்கிறதுக்கு முன்னே இந்த மஞ்சள் குங்குமம் சந்தனம் எலுமிச்சை பழமெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் குளிக்கக்கூடிய பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க. பிழிஞ்சு விட்டுக்கிட்டு அது கூட தண்ணி இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வந்து சேர்த்து கலக்கிக்குங்க. கலக்கிக்கிட்டு நீங்கள் வந்து காலை மாலை குளிப்பீங்க இல்லையா, அந்த டைமில் இந்த மஞ்சள் குங்குமத்தில் வந்து சேர்த்து வந்து குளிச்சுக்குங்க. குளிச்சுக்கிட்டு இந்த உச்சந்தையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பொம்மையும் தடவி எடுக்க சொன்ன இல்லையா, அது மாதிரி தடவி எடுத்து விளக்கு முன்னால் வச்சுக்குங்க. விளக்கு முன்னால் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா படையல் விஷயங்கள்லாம் வந்து போட்டுக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து வாங்கிக்கிங்க. எலுமிச்சை பழத்தை வந்து வாங்கிக்கிட்டு ஒரு 3 எலுமிச்சை பழம் வாங்கிக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து உங்களோட கூட வச்சுக்கோங்க. உங்களோட உடலில் வந்து தங்கி இருக்கிற மாதிரி ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சை பழத்தை. இன்னொரு எலுமிச்சை பழத்தை வந்து அறுத்து தெய்வத்தோட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது முன்னால் வந்து 2 பக்கமும் ஒரு எலுமிச்சை பழத்தை அறுத்து பலி கொடுத்து இந்த குங்குமம் தடவி 2 பக்கமும் ஃபோட்டோவுக்கு வச்சுக்கோங்க. இன்னொரு எலுமிச்சை பழத்தை வந்து என்ன பண்ணுறேன்னா ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி இந்த விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து காட்டிக்கிங்க தெய்வத்துக்கு. பூஜை பண்ணிவிட்டு தேங்காய் வலை ஒடிச்சு வச்சுட்டு கும்பிட்டு கற்பூர ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழத்தை அறுத்து குங்குமம் தடவி 2 பக்கமும் வச்சிடணும். அப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து வெட்டி எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு வாசல் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் வீட்டு வாசல் முன்னால் வந்து பிழிஞ்சு விட்டுறணும். எப்படி பிழிஞ்சு விட்டு தலப்பு மாற்றி போட்டு வந்துடணும். போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜையில் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி தெய்வத்தை வந்து அழைக்கணும். சரிங்களா? நீங்கள் ஒரு நாள் வீதம் 1008 உருக்கள் வந்து போடணும். இப்போ 21 நாள் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, 48 நாள் விரதம் இருந்தாலும் சரி, ஒரு நாள் வந்து 1008 வீதம் போடணும். அதாவது காலை 504 போடலாம், மாலை 504 போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முடியும்னாக்க காலை 1008 மாலை 1008 வந்து நீங்கள் மந்திரங்களாகப்பட்டது நீங்கள் தாராளமாக ஜெபிக்கலாம். சரிங்களா? இது வந்து ரொம்ப சின்ன மந்திரம் தான். இப்போ இந்த மந்திரத்தை வந்து என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, எந்த தெய்வத்தை நீங்கள் அழைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட பேரை மட்டும் நீங்கள் ஹேர் பண்ணிக்கிட்டா போதும். கருப்புசாமினா கருப்புசாமி, வீரபத்ரன்னா வீரபத்ரன், ஹனுமான்னா உங்களோட குலதெய்வம் ஹனுமான், அப்படி நீங்கள் பேரை ஹேர் பண்ணிக்கிட்டா போதும். சரிங்களா? இதுக்கு நீங்கள் மந்திரங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னே என்ன செய்யணும்னாக்க முத்திரைகளாகப்பட்டது பயன்படுத்தணும். இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப முத்திரைகளை வந்து பயன்படுத்தணும். இப்போ ஃபோட்டோவில் போட்டிருக்க பாருங்கள், அந்த முத்திரையை வந்து பயன்படுத்தணும். ஆனால் ஆண் தெய்வத்தை நீங்கள் உடலில் இறங்க செய்யணும். குலதெய்வம்னாக்க லிங்க முத்திரை பிடிச்சிருக்கணும். இல்லை பெண் தெய்வம் உங்களோட குலதெய்வம்னாக்க யோனி முத்திரை வந்து பிடிச்சிருக்கணும். இந்தாட்ட வந்து இடது பக்கத்தில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து யோனி முத்திரை. வலது பக்கத்தில் இருக்கிறது லிங்க முத்திரை. அதாவது பெண்கள் ஆண் தெய்வத்தோட குலதெய்வம் ஆண் தெய்வத்தை இறங்க செய்கிறோன்னாக்க கொஞ்சம்
மாறுபட்டு செய்யணும். எப்படின்னா ஆண்கள் வந்து வலது கை கட்டை விரலை வந்து மேல் நோக்கி பிடிச்சிருக்கணும், பெண்கள் வந்து இடது கை கட்டை விரலை வந்து மேல் நோக்கி பிடிச்சிருக்கணும். இதுதான் வந்து ஒரு நியமம். யோனி முத்திரைக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தாராளமாக வந்து இப்போ நான் ஃபோட்டோட காட்டுறதுக்கு வரை பண்ணிக்கலாம். ஆண்களை ஒரே மாதிரி பண்ணலாம், பெண்களும் ஒரே மாதிரி பண்ணலாம். நீங்கள் யோனி முத்திரை வந்து வயிற்று பகுதிக்கு நேராக வந்து பிடிச்சிருக்கணும், லிங்க முத்திரை வந்து நெஞ்சு பகுதிக்கு நேராக வந்து பிடிச்சிருக்கணும். இதுதான் சரிங்களா. இப்போ வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கும் பாருங்கள் மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து காலை ஆயிரத்துட்டு மாலை ஆயிரத்துட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு வர வர தானாக இந்த விஷயங்களாகப்பட்டது ஒரு 4-5 நாள்லையோ 7 நாள்லையோ அல்லது 3 நாள்லையோ உங்களுக்கு ரியாக்ட் வந்து தெரிஞ்சு போயிடும். அதுக்குண்டான பலன் என்னன்றது தெரிஞ்சு போயிடும். சரிங்களா. இந்த மந்திரம் வந்து என்னன்னாக்க, அதாவது ஓம் ஆம் நம ஓம் சிவ சிவ ஓம் ஹ்ரீம் மம தேக ஆவாகயாமி. ஹ்ரீம் அடுத்தது வந்து பெயர். சரிங்களா, புரியுதுங்களா? அங்கே எழுதி ஸ்க்ரீனில் வந்து போட்டிருங்க பாருங்க. ஓம் ஓம் ஆம் நம ஓம் சிவ சிவ ஓம் ஹ்ரீம் மம தேக ஆவாகயாமி. அதாவது மம தேக முத்தாலம்மனே ஆவாகயாமி. இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். முத்தாலம்மனாக இருந்தாலும் சரி, கருப்பு சுவாமி இருந்தாலும் சரி, பெயரை வந்து நம்ம ஹேடு செஞ்சுக்கலாம். ஹேடு செஞ்சுக்கிட்டு காலை 1008 மாலை 1008 விதங்களோ அல்லது 504 போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாக்க 4 நாள் 5 நாளில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த முத்திரைகளாகப்பட்டது இருக்கு இல்லையா, தெய்வத்தை வந்து நம்ம பக்கம் வரவழைக்கக்கூடிய ஒரு முத்திரைகள். முத்திரைகளோட மகத்துவத்தை நம்ம சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த நாள் ஜாஸ்தியாகி போயிடும். டைம் எனக்கு இப்போயே அதிகமாகிடுச்சு. சரியா, அதனால் இந்த விஷயங்களாகப்பட்டது இந்த மாதிரி இருக்கும். தெய்வத்தை வந்து உடலில் இருக்க செய்யும். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் இந்த பொம்மையை வந்து சுற்றி வச்சுருந்தீங்கல்ல, உடலில் வந்து தடவி எடுத்து வச்சுருந்துருக்கீங்கல்ல, இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு பூஜை அறைன்ற கோயில் வந்து பக்கத்தில் இருந்தால் தினந்தோறும் போயிட்டு கோயிலோட உண்டியில் போய் போட்டுடணும். அப்படி கோயில் தூரமாக இருந்துச்சுனாக்கா எல்லாம் பூஜை அறையில் வச்சுருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களோட ஆலயத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எப்போ போகிறீங்கன்னா அந்த டைமில் எடுத்துகிட்டு போயிட்டு உண்டியில் போயிட்டு போட்டு வந்துடணும். தினந்தோறும் பக்கத்தில் இருக்குதுன்னா தினந்தோறும் போய் உண்டியில் போட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா தெய்வத்தோட உண்டியல் இல்லை என்ன பண்ணுறது, தெய்வத்தோட பாத்திரம் பேசிட்டு வந்துடுங்க. தினந்தோறும் போக முடிஞ்சவங்க இந்த மாதிரி செய்யுங்க. தினந்தோறும் போக முடியாதவங்க பூஜை அறையிலேயே வச்சுக்கிட்டு விளக்கு மண்ணை வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றா சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு ஆலயத்தில் போய் வச்சுட்டு வந்துடுங்க. பூஜையோட முடிவிலே வந்து உங்களுக்கு அருளாகிடலாம். அப்படி பூஜை முடிஞ்சு அருளானாக்க இந்த பொம்மைகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆலயத்தில் போட்டு வந்து தினந்தோறும் தெய்வத்துக்கு ஊதுபத்தி கல்பனை விஷயங்களை வந்து காட்டிக்கிட்டு வாங்க. 48 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தெய்வம் வந்து மேலே வந்து ஏறிடும். நீங்கள் முதல் நாள் பூஜை ஆரம்பித்து 48வது நாள் பூஜை இருக்கீங்க பார்த்தீங்களா, 48வது நாள் போயிட்டு தெய்வத்தை நீங்கள் செய்யப்பொழியோ அசையப்பொழியோ விஷயங்களை கொடுத்து கொடுப்பீங்களே, பூஜை என்ன கொடுப்பீங்களே, அந்த மாதிரி விஷயங்களை போயிட்டு நீங்கள் கொடுத்து தெய்வத்தை வந்து வழிபாடு செஞ்சுக்க. தெய்வம் வந்து நீங்கள் விரதம் இருந்து எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டீங்கன்னா தெய்வம் வந்து பூஜை முடிகிறதுக்குள்ளும் வரலாம். நம்ம பூஜை முடிஞ்சு ஒரு 48 நாள் கழிச்சோ 1 மாதங்களையோ இல்லை 2 மாதங்களோ தெய்வம் வந்து கண்டிப்பாக அருளாகவும் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களை அருளாயிடும். இதில் வந்து ஐயப்பாடே கிடையாது. இது தீர்க்கமான உண்மை. இந்த விஷயங்களாகப்பட்டது அதை பற்றி அருளாயிடும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் சிந்திக்க வேண்டாம். இப்போ வந்து பூஜை வந்து ஆரம்பிக்கும் போதும் வந்து கற்பூரம் ஊதுபத்தி வந்து காட்டணும். பூஜை முடிஞ்சு வந்து கற்பூரம் ஊதுபத்தி காட்டணும். தினந்தோறும் வந்து எலுமிச்சம்பழ பலி கொடுக்கணும். உங்கள் கூட வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, தினந்தோறுமே இப்போ 11 நாள் இருக்குன்னா 11 எலுமிச்சம்பழத்தை நீங்கள் தினந்தோறுமே வந்து பயன்படுத்தி ஆகணும். அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணுறீங்கன்னாக்க காலையிலேருந்து காலை உரு போடுறீங்க இல்லையா, அப்பயும் திரும்பி மாலை உரு போடுற வரைக்கும் நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து கூட வச்சுக்கிட்டு நீங்கள் படுக்க போகிற டைமில் ஜூஸ் போட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து குடிச்சிக்கணும். ஏன்னா அந்த மந்திரங்கள் அலைகளாகப்படுறது எலுமிச்சம்பழத்தில் நிரம்பி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம உடலில் போயிட்டு தங்கிச்சோனாக்க அதீதமான சக்திகள் அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தும். அதுக்காக தான் வந்து குடிக்கிறது. நீங்கள் போடக்கூடிய உருவெல்லாம் வந்து உருவேறி இருக்கும், கிரகிச்சு வச்சுருக்கோம். தெய்வங்களாகப்பட்டது நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு நிலை கொள்ளும். அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யுது. பூஜை முடிஞ்ச அப்புறமும் ஆரம்பிக்கும் போது பூஜை செய்யணும், பூஜை முடிச்ச அப்புறமும் பூஜை செய்யணும். சரிங்களா. நீங்கள் பூஜை விட்டு உருவெல்லாம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பூஜை வந்து என்னோடய பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு என்னை மகிழ்ச்சதுக்காக ரொம்ப சந்தோஷம் தாயே, எனக்கு பக்கத்தில் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், என்றைக்கு என் கூடியது எனக்கு அனுகிரகம் செய்யம்மான்னு சொல்லிட்டுன்னு தெய்வத்துக்கிட்ட ஆசீர்வாதங்கள் வந்து வாங்கிக்கிட்டு நீங்கள் தெய்வத்தோட சிந்தனையிலே இருக்கணும். அந்த 11 நாளும் அல்லது 28 நாளும் 21 நாளும், அதாவது 11 நாளே தெய்வங்கள் நம்மளுக்கு வந்து அருள் புரிஞ்சிடும். நம்ம மேலே அருளாடி
சில விஷயம் வந்து காட்டி கொடுத்துரும். ஆவாத பட்சத்துக்கு அருளாத பட்சத்துக்கு யாரும் மனசு வந்து போகாதீங்க. தெய்வங்கள் இந்த மாதிரி பூஜைகள் செய்தீங்க என்னைக்காக இருந்தாலும் உங்கள் மேலே வந்து அருளாடி உங்களுக்கான விஷயம் வந்து சொல்லியே சொல்லும். அதில் ஒரு ஐயப்பாடும் கிடையாது. வெகு விரைவில் தெய்வங்கள் உங்கள் மேலே அருளாடி உங்களுக்கான விஷயங்களை வந்து எல்லாத்தையுமே சொல்லும். இது வந்து தெய்வங்கள் நம்மளை விட்டு விலகி போகாத மந்திர சொற்கள் மூலிமா இழுக்கக்கூடிய ஒரு முறைகள் ஏற்படுத்தும். முத்திரைகள் விஷயங்களும் தெய்வங்கள் நம்ம மேலே வெகு விரைவில் வர்றதுக்கான தள்ளுமைகள் ஏற்படுத்தும். அதனால் இந்த முறையை வந்து கைவிடாமல் பயன்படுத்தி பாருங்கள், நல்லதே நடக்கும். அப்படி உங்கள் மேலே அருள் ஆகலைன்னாக்க நம்மளோட நம்பர் வந்து கொடுத்துருக்கு, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான விஷயங்களை வந்து நானும் நேராக வந்து பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? மீண்டும் நல்ல தொகுப்படம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம் வேணுன்றதை எனக்கு வாட்ஸ்அப் மூலிமாவோ அல்லது கமெண்ட் மூலிமாவோ சொல்லுங்கள். உங்களுக்கான விஷயத்தை வந்து நம்ம கொடுக்க பார்க்கலாம். சரிங்களா? தெய்வங்கள் உங்கள் மேலே அருளாவாத பட்சத்துக்கு நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்குண்டான கட்டுக்காரிய விஷயங்கள்லாம் வந்து விலக்கி விட்டுட்டு தெய்வங்கள் உங்கள் மேலே நிலையாக இருந்து அருளாடி வர்றதுக்கான ஒரு வழிமுறைகளை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு வரலாம். கட்டு விஷயங்கள்லாம் ஒடிச்சு நானே தெய்வத்தை வந்து அருளாட வச்சுட்டு உங்களுக்கு நல்ல மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு வரேன். சரிங்களா? மீண்டும் நல்ல தொகுப்பு சந்திக்கிட்டு நன்றி, வணக்கம்.